ஹாய். வீடியோ ஆரம்பிக்கும்போதே செப்பல்ஸ் எல்லாம் காட்டுறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணது விமென்ஸ் டே அன்னைக்கு ஷூட் பண்ணேன். ஸோ அங்கே பெங்களூரில் ஒரு குரூப்பில் ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. இது மாதிரி விமன் ஆக்சசரிஸ், ட்ரெஸ்ஸு, வாட் எவர் இட் இஸ், இந்த மாதிரி நாங்கள் விமென்ஸ் டேக்கு டொனேஷன் மாதிரி கலெக்ட் பண்ணுறோம். நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை நாங்கள் அங்கே இல்லாதவங்களுக்கு கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதை முன்னாடியே அவங்களுக்கு கொரியர் பண்ணி விடுவோன்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் மறந்துட்டேன். ஸோ அன்னைக்கு மார்ச் 8 அன்னைக்கு அவங்கள்ட்ட மெசேஜ் பண்ணி நான் அது மாதிரி அனுப்ப மறந்துட்டேன், இப்போது அனுப்பலாமான்னு கேட்கவும் நீங்கள் அனுப்பிவிடுங்க அப்படின்னாங்க. இந்த 2 பேர் ஆஃப் ஃபுட்வேர் நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. அந்த ஷூஸ் காலேஜ் படிக்கும்போது நல்லா போட்டு யூஸ் பண்ணிட்டேன். பட் ஆனால் அது ஒரு சரியான சூப்பர் குவாலிட்டி. சைஸ் கொஞ்சம் எனக்கு பத்தாதனால இப்போ எங்கேயும் போடுறதில்ல, வேறு ஷூ வச்சுருக்கேன். இந்த ஹீல் நான் ஹீல்ஸே ஆக்சுவலி போட மாட்டேன். இது ஏதோ ஒரு இம்பல்ஸாக பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். பட் வாங்கி என்னால் போடவே முடியல. ஒரு டைம் வலிக்கி விட்டு வந்துட்டேன். சரி, ஓகே, இது 2த்தையும் கொடுத்துடலான்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். ப்ளஸ் என் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு 2-3 ட்ரெஸ் வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் ஒன்றா போர்ட்டலில் அனுப்பிட்டேன். இந்த சம்மருக்கு ரொம்பவே லைட் வெயிட்டாக ஆயிலியாக ஆக்காமல் நல்லாவே ஹைட்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு மாய்ஸ்சரைசர் தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த டாக்டர் ஷேட்ஸோட ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அவங்களோட டாக்டர் ஷேட்ஸோட செராமைட் அண்ட் வைட்டமின் சி ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசரும் கேசர் அண்ட் கோஜிக் ஆசிட் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசரும் எடுத்திருக்கேன். இந்த செராமைட் அண்ட் வைட்டமின் சி ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் இஸ் மேட் வித் பவர் ஆஃப் நேச்சர் அண்ட் சயின்ஸ். ஸோ இதில் வைட்டமின் சி உங்களோட ஸ்கின்னை பிரைட்டன் ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அதே நேரத்தில் செராமைட்ஸ் உங்களோட ஸ்கின் பேரியரை ரொம்பவே ரிப்பேர் பண்ணி ஹெல்த்தியாக்க போகுது. அதே போல் இந்த கேசர் அண்ட் கோஜிக் ஆசிட் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் இஸ் ஆல்சோ மேட் வித் பவர் ஆஃப் நேச்சர் அண்ட் சயின்ஸ். இதில் கோஜிக் ஆசிட் உங்களோட பிக்மெண்டேஷன் எல்லாத்தையும் குறைக்க போகுது. அதே நேரத்தில் கேசர் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் உங்களோட ஸ்கின்னை ஒரு ஈவன் டோன் ஆக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ண போகுது. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் டாக்டர் ஷேட்ஸோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு மகேஸ்வரி 2025 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா, purple.com எல்லாத்துலேயும் வாங்கிக்கலாம். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஆயில் ஃப்ரீ லைட் வெயிட்டான மாய்ஸ்சரைசர்ஸ் இந்த டாக்டர் ஷேட்ஸோடது. நான் இருக்கிற ஏரியாலேருந்து அந்த டொனேஷன் நடக்கிறது ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சு. ஸோ அது போர்ட்டரில் நீங்கள் டெலிவரி நீங்கள் பெங்களூரில் இருந்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கலாம். மேபி தெரியாதவங்களுக்கு இங்கே நம்மள்ட்டேருந்து வாங்கிட்டு போய் அங்கே போய் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஆப்பில் மட்டும் பிக்கப் ட்ராப் மட்டும் நம்ம செட் பண்ணிட்டோன்னா அவங்க கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதில் தான் போட்டிருந்தேன். எனக்கு ஒரு 194 ருபீஸ் கிட்ட வந்துச்சு. ஸோ நானும் என்னோடய ஃப்ரெண்டும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். டீக்ளட்டர் பண்ணணுங்கிறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமாக நான் பார்க்குறேன். நம்ம சேனல்லேயே நிறைய நான் டீக்ளட்டரிங் பற்றி வீடியோஸும் முன்னாடி போட்டிருக்கேன். நமக்கு வேண்டாத பொருள் இருக்குது, அது ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குதுன்னா அதை மனசார இன்னொருத்தவங்கள்ட்ட நம்ம கொடுத்துட்டோன்னா அது வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாதவங்களுக்கு கொடுத்தோன்னா கண்டிப்பாக அது இன்னுமே பெட்டராக இருக்கும். நீங்கள் அப்படி தான் கொடுக்கணுன்னு இல்லை. இப்போ எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே நான் நிறைய யூஸ் பண்ணாத ப்ராடக்ட்ஸ் அவங்கள்ட்ட கொடுப்பேன். அவங்க ட்ரெஸ் எனக்கு பார்த்துச்சுன்னா நான் அவங்கள்ட்டேருந்து வாங்கிட்டு வந்துடுவேன். இந்த மாதிரி எங்களுக்குள்ளேயே ஷேர் பண்ணிப்போம். ஸோ தட் நமக்கு ரொம்ப கிளட்டரும் சேராமல் இருக்கும். ப்ளஸ் நிறையா இப்போ இந்த ஷூ அண்ட் செப்பல் இங்கே இருந்துக்கிட்டே இருந்தது. அதை பார்க்க எனக்கு எரிச்சலாக இருக்கும். என்னடா அதை காசை போட்டு வாங்கிட்டு யூஸ் பண்ணாமலே இருக்கோமேன்னு. ப்ளஸ் நான் இப்போ ஹாஸ்டலில் இருக்கனால 3 ஹாஸ்டல் நான் மாறினேன். 3 ஹாஸ்டல்லையுமே இந்த செப்பலை தூக்கிட்டே தான் சுற்றினேன். அது தேவையில்லாத பேர்டனும் கூட. ஏன்னா நம்ம போட மாட்டோம்னு ஆகிட்டு அதை போகிற இடத்துக்குலாம் தூக்கிட்டு போகணும் அழுக்கடையுதுன்னு. அதை கொடுத்துட்டதுக்கப்புறம் மனசே ஒரு மாதிரி நிம்மதியாக்கிட்டு ஓகே யாரோ ஒருத்தவங்க யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பொருளை எவ்வளோ காசு போட்டு வாங்கினாலும் ஒன்ஸ் நம்ம போட்டுட்டோன்னா போட்டதா திருப்பிலாம் நமக்கு அதை செகண்ட் ஹேண்டில் விற்க முடியும் சில நேரத்தில். பட் எல்லாத்தையும் எல்லோரும் வாங்கவும் மாட்டாங்க ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டோன்னா. ஸோ அந்த பொருள் யூஸ் பண்ண முடியாத நிலமையில் இருக்குன்னா தூக்கி போட்டலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய நிலமையில் இருக்குது. அதெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுக்க மனசு வரல. நீங்கள் நிறைய காசு போட்டு வாங்கியிருக்கீங்கன்னா அது வேஸ்ட்டாக தான் போகும். அதை இன்னொருத்தவங்க போட்டு பார்க்குறது ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன். ஸோ அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணாலும் நல்லாயிருக்கும். கிளட்டர் ரொம்பவும் சேர்க்கவும் கூடாது. அதுவும் என்னோடய ஸ்பேஸ், நான் இருக்கிறது என்னுடைய ஹாஸ்டலே ஒரு ரொம்ப சின்ன ஸ்பேஸ் தான். இதுக்குள்ளே என்னோடய ஆக்சுவல் யூஸ் பண்ணுற ஐட்டமே வைக்க இடம் இல்லை. அதில் இவ்வளோ பொருள்லாம் நான் வச்சேன்னா தெர் இஸ் நோ வே ஐ குட் லிவ் பீஸ்ஃபுல்லி. மார்னிங் ஹாஸ்டலில் சாப்பாடு பாஸ்தா மாதிரி வச்சுருந்தாங்க. அது கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் சாப்பிட முடியல. அதை எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு தலை குளிக்கலான்னு அது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ரூம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதே போல் மதிய சாப்பாட்டுக்கு ஒரு 11 நான் மார்னிங் ஒழுங்காக சாப்பிடாதனால பசி சரி மதியானம் சாப்பாடு நல்லா சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு 2 எக் பாயில் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய், குக்கும்பர் அண்ட் டொமேட்டோ இது 2த்தையும் கட் பண்ணி சால்ட் போட்டு முன்னாடியே வச்சுட்டேன். ஸோ தட் நல்லா ஊறி போயிருக்கும் சாலட் மாதிரி சாப்பிட்லான்ட்டு. அதோட தான் சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிவிட்டு குளிக்க போயிட்டேன்.
இன்னொரு விஷயம் நெறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸில் வந்துட்டு நான் எங்கே ஒர்க் பண்ணுறேன், எப்படி எனக்கு வேலை கிடச்சிது அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் எந்த இடத்துல ஒர்க் பண்ணுறேங்கிறத நான் அப்புறம் ஷேர் பண்ணுறேன். எனக்கு வந்துட்டு கேம்பஸ் இன்டர்வியூவில் தான் கிடச்சிது. நான் வந்துட்டு சாஸ்திரா யூனிவர்சிட்டி தஞ்சாவூரில் படித்தேன். ஸோ அங்கேருந்து எனக்கு வந்து ஃபைனல் இயர் கேம்பஸ் இன்டர்வியூவில் 2 கம்பெனி எனக்கு கிடச்சிது. அதில் ஒரு நல்ல பேக்கேஜில் உள்ள கம்பெனி தான் செலக்ட் பண்ணி இப்படி தான் வந்தேன். ஸோ இது உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் கைட்லாம் வேணும். லைக் எப்படி படிக்கணும் அப்படின்னா, எனக்கு இது எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புளும் கேட்குறீங்க. லைக் படித்து முடிச்சு 1 இயராக தேடிட்டுருக்கவங்க அந்த மாதிரி இன்டர்வியூஸ் எப்படி இருக்குங்கிறது எனக்கு ஐடியா இல்லை. ஏன்னா நான் இது வரைக்கும் அட்டன் பண்ணதில்லை. கேம்பஸ் இன்டர்வியூவில் என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் நீங்கள் கேட்குறீங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்னா, எனக்கு ஐ எம் ஹேவிங் அ வெரி பிக் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் அவ்வளோ கம்பெனி நான் அட்டன் பண்ணேன் கேம்பஸ் இன்டர்வியூ டைமில். ஸோ அதை நான் வந்து ஒரு கன்சாலிடேட்டடாக இந்த மாதிரி vlog மாதிரி இல்லாமல் ஆக்சுவலாக உட்காந்து கேமரா கிட்ட எப்படி என்னென்னலாம் பண்ணேன் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ளஸ் ரிசோர்ஸஸ் நான் எந்தெந்த வெப்சைட்ஸ்லாம் யூஸ் பண்ணேன் படிக்கிறதுக்கு, கோடிங் ப்ராக்டிஸ் பண்ண எல்லாமே நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக வந்துட்டு போடுங்க. நான் அதையும் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் வர வீடியோவில் சொல்கிறேன். தலை எல்லாத்தையும் குளிச்சுட்டு எனக்கு நல்ல எல்லாமே முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்ததுனால கபகபான்னு பசி வந்துட்டு கீழே போயிட்டு சாம்பார் நல்லா நிறைய காய் போட்டு சாம்பார் வச்சுருந்தாங்க. ஸோ ஒயிட் ரைஸ் சாம்பார் போட்டுட்டு இந்த நான் ரெடி பண்ணி வச்சுருந்த 2 சைட் டிஷ்ஷும் தொட்டு நல்லா சூப்பராக சாப்பிட்டேன். என்னோடய ரூமை இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதுக்காக ஒரு 3 ஆர்கனைசர்ஸ் கிட்டே வந்து மீஷோலேருந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இன்னும் வந்துட்டு லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுற மாதிரி பெட் டேபிள் அது வந்து சுத்தமாக நல்லாவே இல்லை. ஸோ அதை ரிட்டர்ன் போட்டேன். மற்ற 2 ப்ராடக்ட்டும் செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஹாஸ்டலராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். வீட்டுக்குமே ரொம்ப யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ராடக்ட் தான். இது வந்துட்டு ஒரு மேக்கப் ஆர்கனைசர். இது ஆக்சுவலி சின்னதாக இருக்கும்னு நினச்சேன். பட் உண்மையாகவே நல்ல பெருசு. நம்ம மேக்கப் அப்புறம் ஸ்கின் கேர் எல்லாமே இதில் வச்சிடலாம். என்கிட்ட 2 பவுச் ஃபுல்லாக இந்த மாதிரி செல்ஃப் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதை எல்லாமே இதிலே பற்றிட்டு இந்த ஆர்கனைசரோட ப்ரைஸ் வந்துட்டு 179 ருபீஸ். ஸோ அதுக்கு வந்து ரொம்பவே சூப்பரான ப்ராடக்ட் இது. நல்லா பில்ட் குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. அந்த செல்ஃபில் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த ஒரு செல்ஃப் ஃபுல்லாக என்னோடய ப்ராடக்ட்ஸ் இந்த சீப்பு அந்த மாதிரி ஐட்டம் தான். ப்ளஸ் அதுவே இடத்த அடைச்சிருந்தால வேறு எதுவும் வைக்கவும் முடியல. அதனால தான் இந்த ஆர்கனைசர் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ எல்லாமே இதுக்குள்ளே போயிட்டுனா மற்ற பொருட்கள் நம்ம வச்சுக்கலாம். ஃபுல்லாக எல்லா பொருட்களையும் எடுத்து பெட்டில் வச்சுட்டு நான் சீரீஸ் வந்து பார்த்துட்டு இருந்தேன், சூட்ஸ் அப்படின்ட்டு. அது நான் நிறைய தடவை பார்த்துட்டேன். மறுபடியும் அதே தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கிட்டே பொறுமையாக எல்லாத்தையும் அடுக்கி வச்சிட்ருந்தேன். உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும், இருக்கிற எல்லா பொருளையுமே அந்த ஆர்கனைசருக்குள்ளேயே எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுட்டேன். பார்க்கவும் ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. ஒரு சீப்பான பிளாஸ்டிக் அந்த அளவுக்கும் இல்லை, ஒயிட் கலரில் இருக்கவும் ஏஸ்தட்டிக்காகவும் இருந்துச்சு. அந்த செல்ஃபில் அழகாக வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 4 o'clock போல் பசிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி ஓகே, இந்த ஃப்ரோசன் கார்ன் வந்து வாங்கி நான் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். இங்கே ஹாஸ்டலில் பிஜியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு காமன் ஃப்ரிட்ஜ் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு வச்சுருந்தேன். அதை தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து கொஞ்சோண்டு அதை எவ்வளோ சாப்பிட்றதுக்கு வேணுமோ அதை வந்து டீஃப்ராஸ்ட் பண்ணணும். அதை கொஞ்சம் வந்து வெதப்பான தண்ணியில் போட்டுட்டு பேலன்ஸ் ஆகாது ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஸோ இதுதான் வந்து நான் மென்ஷன் பண்ண செகண்ட் ஆர்கனைசர். இது வந்துட்டு ஒரு பெட் ஆர்கனைசர். நீங்கள் பெட்டில் வந்து சைடில் மாட்டி விடுற மாதிரி. பட் என்னோடய பெட்டு ரொம்ப மொத்தமாக இருக்கிறதுனால அதில் பத்தலை. அதனால் ஜன்னல் கம்பியில் போட்டிருந்தேன். இதுவும் விலை கம்மி தான். நான் ரொம்பவே சூப்பராக பார்க்கவும் ஏஸ்தட்டிக்காக இருக்குது. ப்ளஸ் நிறைய ஐட்டங்கள் வைக்கலாம், வெயிட்டும் தாங்குது. செம்ம ப்ராடக்ட்டு. இது 2த்துக்கான லிங்க்குமே நான் கீழே கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ கார்னை வந்துட்டு ஒரு 10 minutes கிட்ட டீஃப்ராஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு கொதிக்க விடலாம். நான் வந்து ஸ்டீமர்லேயே வச்சுட்டு, நீங்கள் நார்மல் கெட்டில் வச்சுருக்கீங்கன்னா உள்ளேயே கூட போட்டு கொதிக்க விட்டால் போதும். ஒரு 10 minutes இருந்தால் போதும். இந்த கார்ன் வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி நான் வேறு ஒரு பிராண்டில் ட்ரை பண்ணேன், அது சூப்பராக இருந்துச்சு. இந்த டைம் இந்த காத்ரிச் அதோட இதில் பண்ணேன், எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஒரு ஸ்வீட்னஸே இல்லை, ஸ்வீட்டும் இல்லை, இந்த நம்ம நாட்டு சோளம் மாதிரி அந்த ஒரு டேஸ்ட்டும் இல்லை, மண் மாதிரி எனக்கு பிடிக்கல. பட் ஸ்டில் பசிக்கு ஏதோ கிடச்சா போதும்னு அதை வச்சுட்டு பட்டர் வாங்கி வச்சுருந்தேன், அதுவும் போட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன்.
நைட் வந்துட்டு எனக்கு ஒரு பார்சல் வந்துருந்துச்சு ஒரு பிராண்ட்லேருந்து வீடியோக்காக சென்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ஃபுட் ப்ராடக்ட்ஸு, பொடி, அப்புறம் வந்துட்டு இந்த தொக்கு அந்த மாதிரி ஐட்டம்லாம். இது வந்து எஸ்டி கொரியரில் அனுப்பியிருந்தாங்க. அதுக்கு இந்த ப்ராடக்ட் வரத்துக்கு ஒரு 2 நாள் முன்னாடி இன்னொரு ஒரு பிராண்ட், 2மே ஃபுட் ரிலேட்டட் பிராண்ட் தான். அவங்க வந்துட்டு இந்த கோதுமை ரவா இருக்குல்ல, அது வந்து அனுப்பியிருந்தாங்க. அது வந்துட்டு வரும்போதே ஓட்டையாகி அந்த ரவாலாம் வெளியில் கொட்டிகிட்டே இருந்துச்சு. நான் அதை பார்த்துட்டு அவங்கள்ட்ட கேட்கவும், பிராண்டில் கேட்கவும், நாங்கள் நல்லா தாங்க அனுப்பினோம், அது மாதிரி ஆகிட்டு நான் வேறு ஒன்று அனுப்பி விட்றேன், அதை டிஸ்கார்ட் பண்ணிடுங்கன்னாங்க. சரின்ட்டு ஓகேன்னு விட்டுட்டேன். திருப்பி இன்றைக்கி பார்த்தா அதே ப்ராப்ளம். இந்த ப்ராடக்ட், இந்த கொரியர் வரும்போதும் இதுவும் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் தானே, பார்த்தா அது இந்த மாதிரி ஓட்டையாகி நிறையா ப்ராடக்ட்ஸ் பொத்து எல்லாம் கொட்டி ரொம்ப நாஸ்தியாக இருந்துச்சு. அப்புறம் அவங்க பிராண்ட்டை கேட்கவும், இது மாதிரி நாங்கள் நல்லா தாங்க அனுப்பினோம், அது மாதிரி வந்துட்டு நான் உங்களுக்கு ஒன்றும் பயப்படாதீங்க சிஸ்டர், நாங்கள் இன்னொரு அனுப்பி விட்றோன்னு சொல்லிவிட்டு அவங்க அனுப்பி விட்டாங்க. ஸோ இந்த கொரியரில் வந்துட்டு அவங்க ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணாமல் வச்சுருக்காங்களா என்ன எதுனாலும் தெரியல. அதனால் 2மே அப்புறமேல அந்த பிராண்டில் சொல்லும்போது எலி கடிச்ச மாதிரி தான் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, நீங்கள் ப்ராடக்ட்ஸ்லாம் தூக்கி போட்டுருங்க, நான் உங்களுக்கு வேறு அனுப்புகிறோன்னாங்க. சரி ஓகே வேறு அனுப்புங்க, வேறு கொரியர்லேயே அனுப்புங்க, எனக்கு 2வது டைம் நடக்குது ஒரு வாரத்துக்குள்ளேயே அப்படிங்கவும் சரின்ட்டு அவங்க 2 பேருமே ஒத்துக்கிட்டாங்க. இது டேமேஜ் ஆகாமல் இருந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எனக்கு இந்த தக்காளி தொக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு பிரண்டை தொக்கும் அனுப்பியிருந்தாங்க. அவுட் ஆஃப் த வேர்ல்டு டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதை தான் நைட்டு டின்னருக்கு வெறும் ஒயிட் ரைஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு கீழே வச்சுருந்தாங்களா, அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த 2 தொக்கு மட்டும்தான் போட்டு சாப்பிட்டேன். அப்படி ஒரு டேஸ்ட், ரொம்ப நாள் கழித்து நல்ல தொக்கு சாப்பிட்ட டேஸ்ட்டு. ஸோ இது வந்து ஹாஸ்டலர்ஸ்க்கெலாம் கண்டிப்பாக ரொம்ப யூஸ் ஆகும். அவங்களோட பேஜை வந்துட்டு நான் இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து நான் இங்கே லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து டேக் பண்ணுறேன். அவங்க கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்கவும் நிறையா சாப்பிட்டுட்டேன், நெஞ்சிலே நிற்கவும் சரி ஓகே ஒரு காஃபி டீ போட்டு குடிப்போம்னு சொல்லிவிட்டு நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு கெட்டிலே பால் பவுடர் வச்சு ஒரு டீயை மட்டும் போட்டு குடிச்சிட்டு அன்றைக்கி டேவை முடிச்சுக்கிட்டேன்.